இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கே ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தினத்தில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. விசாரணை என்ற போர்வையில் தகவல்கள் மறைப்பாம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ஈஸ்டர் தாக்குதல் இறந்தவர்கள் விசுவாசத்தின் சாட்சிகளாகவே அங்கீகாரம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளற்று அங்கீகாரம் வழங்குவதற்கான முடிவு செய்துள்ளது என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் பாப்பரசர் பிரான்சிஸிடம் முன்வைத்த கோரிக்கைகளின்படி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல்களை வைத்து அரசாங்கம் அரசியல் செய்கிறது சாடுகிறார் நாமலெப்பி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு என்கிறதான ஒரு செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை சிஐடியிடம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கத்தின் நேர்முறை நடவடிக்கைக்கு பாராட்டு கத்தோலிக்க ஆயர் பேரவை என்கிறதான ஒரு செய்தி. நாடு முழுவதும் நேற்று ஈஸ்டர் கொண்டாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஊழல் அரசியலில் ஈடுபட்டவர்கள் இப்போது குழப்பமடைந்துள்ளனர். நெடுங்கணியில் பிரதமர் ஹரிணி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. களவெடுக்க சென்றவர் தாக்கி மூதாட்டி மரணம், பருத்துறையில் சம்பவம் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்கள் எங்கே, தாய்மார்கள் பல ஆண்டுகளாக தூக்கத்தில், முல்லைத்தீவில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. சந்நிதியான ஆசிரமத்தால் லலிசன் கௌரவிக்கப்பட்டார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நிதியை வைத்து தமிழரை அடிபணிய செய்ய முயற்சி அரசை நாடுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுகம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக்கி இருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவை வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் வெல்வெட்டித்துறையில். நாட்டின் சுதேச மருத்துவம் அளியும் அபாய நிலையில் வைத்தியர் உமாதேவி தெரிவிப்பு. இலங்கைக்குரிய சுதேச மருத்துவம் இல்லாது அற்றுப்போகும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையை மாற்றியமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அனைத்து இலங்கை வருங்கால சுதேச மருத்துவ அதிகாரிகள் சேவை சங்கத்தின் வைத்தியர் பார்த்திபன் உமாதேவி தெரிவித்துள்ளார். ரயிலிருந்து தவறி விழுந்தவர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி. வல்லரசுகளின் நிகழ்ச்சி நிரலால் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. எங்களுடைய மக்களின் உரிமைகள் இருப்பு சார்ந்த விடயங்கள் வல்லரசுகளின் நிகழ்ச்சி நிரலால் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அதனை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சந்நிதியான ஆசிரமத்தின் வாராந்த நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரி IS அமைப்பே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பெறுபவர்கள் இம்மாதம் வெளியாகும் என்கிறதான ஒரு செய்தி. சூதாட்டத்தில் தகராறு, மருமகனை அடித்துக் கொன்ற தாய்மாமனும் அத்தையும் கைது. சூதாட்டத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் இளைஞரின் தாய் மாமனும் அவரது மனைவியுமான இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீண்ட தூர பேருந்து சேவைகள் 200 முறைப்பாடுகள் பதிவாகின. புத்தாண்டு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் பயணிகளிடம் நீண்ட தூர சேவை பேருந்து ஏனைய போக்குவரத்து சேவைகளால் இழைக்கப்பட்ட அநீதிகள் குறித்து சுமார் 200 முறைப்பாடுகள் தேசிய போக்குவரத்து ஆணையகத்துக்கு கிடைத்துள்ளது என்று அதன் பணிப்பாளர் ஜெனரல் நவோமி ஜேவர்தன தெரிவித்துள்ளார். உகண்டாவில் பதுக்கியதாக கூறப்படும் பணம் வரும் வரை நாம் ஓய மாட்டோம், நாமல் ராஜபக்ச சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி. விசேட பேருந்து சேவைகளால் 130 கோடி ரூபாய் வருமானம். போதைப் பொருட்களுடன் பிரேசில் நாட்டவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தலதா மாளிகை கண்காட்சிக்காக மேலும் 2 விசேட ரயில் சேவைகள். ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் மேலும் 2 ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி வரை இந்த 2 ரயில் சேவைகளும் நடத்தப்படும் என்று போயிருந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உரித்தான நுளம்பு இனம் கண்டறிவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது.
தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. முழு நாடும் எதிர்பார்க்கும் விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக நடத்தப்பட்டு வருகின்றன. மௌனமாக இருந்தவர்கள் இன்று வாய் திறந்து வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார்கள். எனினும் குற்றமளித்த சகலருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாதாள உலகை குழுவை சேர்ந்த 9 பேர் கைது, துப்பாக்கிகளும் பறிமுதல் என்கிறதான ஒரு செய்தி. ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தியில் வீழ்ச்சி, இலங்கை மத்திய வங்கி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பாராளுமன்ற செலவினங்கள் கணக்காய்வு நடத்த தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி. தேயிலை ஏற்றுமதி ஆபத்தில், அமெரிக்கா அறிவித்துள்ள வரி கொள்கையினால் தங்களது தொழில்துறை பாதிப்படையும் நிலைமை காணப்படுவதாக தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உர மானியத்துக்கு பதிலாக பயிர்ச்செய்கை மானியம், விவசாய பிரதி அமைச்சர் தகவல். எதிர்காலத்தில் உர மானியத்தை நிறுத்திவிட்டு பயிர்ச்செய்கை மானியத்தை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். டெங்கு, சிக்குன்குன்யா பரவும் அபாய நிலைமை, சுகாதார பிரிவு எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. கருணாவின் ஆட்களை ராணுவ முகாம்களில் வைத்திருக்கவில்லை, சரத் பொன்சேகா சொல்கிறார். ராணுவ முகாம்களுக்குள் கருணாவின் ஆட்களை நாம் வைத்திருக்கவில்லை. அத்துடன் புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த கருணா, பிள்ளையான் இருவரும் பிரபாகரனிடம் இருப்பிடம் தொடர்பில் ராணுவத்துக்கு எந்தவித தகவல்களையும் வழங்கவில்லை என வன்னி இறுதிப் போர் தளபதியான சரத் பொன்சேகா கூறியுள்ளார் என்கிறது ஆனந்த செய்தி தொடர்கின்றது. 6 மாத கால ஆட்சியில் ரூபாய் 60,000 கோடி கடன், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு ஆசாத் மௌலானாவை விசாரணைகள். அருட்தந்தை ஜீட் கிருசாத். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் ஆசாத் மௌலானாவை விசாரணை செய்ய வேண்டும் என்று கொழும்பு மறை மாவட்ட தொடர்பாடல் இயக்குநர் அருட்தந்தை ஜீட் கிருஷாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. கார் மோதியதில் குடும்பஸ்தர் பலி, சடலம் மீட்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. 94,000 சுற்றுலாவிகள் 15 நாட்களில் மட்டும் வருகை என்கிறதான ஒரு செய்தி. இந்தியாவின் ஆயுத களஞ்சியமாக இலங்கையை பயன்படுத்த அனுமதி, இருபெரும் அச்சுறுத்தல் என்கிறார் ஹிருணிக. போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. போலீஸ் கான்ஸ்டபிள் வீதி விபத்தில் மரணம். மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதிய விபத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கம்பலா நிட்டம்பு பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது. கிறிஸ்தவ தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் உயிர்த்த ஞாயிறு தின வழிபாடு. மட்டக்களப்பில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நேற்று காலை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் உயிர்த்த ஞாயிறு தின விசேட ஆராதனைகள், வழிபாடுகள் இடம்பெற்றன என்று படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகள் காத்தான்குடிக்கு பயணம் என்கிறதான ஒரு செய்தி. அரசின் வாக்குறுதிகள் இன்று வெறும் புஷ்பானமாகிவிட்டன, எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல். ஜனாதிபதி அன்ரோவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் ஆணைக்குழுவிடம் சுமந்திரன் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. இலங்கையுடன் உறவை பலப்படுத்த வேண்டும், பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் விருப்பம். அஸ்மினை அழைத்து வந்து உடன் விசாரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு செய்தியும் தொடர்கின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல். ஏமனின் துறைமுகம் மற்றும் விமான நிலையம் உள்ளிட்ட 13 இடங்களில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியது. சவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்திய தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி ரஷ்யா கடும் தாக்குதல், உக்ரைன் ஜனாதிபதி குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தி. நைஜீரியாவில் இருதரப்பு இடையே கடும் மோதல், 56 பேர் உயிரிழந்தனர். மேலும் 26 ரபேல் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்கும் இந்தியா என்கிறதான ஒரு செய்தி. இந்தியாவிலிருந்து அதிக பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு சீனா தயார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. காசாவில் 2 நாட்களில் 90 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். விமான பயணிகள் போக்குவரத்தில் சீனாவை பின்னுக்கு தள்ளும் இந்தியா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது 2 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி போராடி வெற்றி என்கிறதான ஒரு செய்தி. டெல்லி அணியை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி. அதிவேகமாக 200 சிக்சர், மாபெரும் சாதனை படைத்தார் ராகுல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது மணல் கடத்திய டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு. புனித தந்தத்தாவு ஒளிப்படம் சிஐடியினர் விசாரணையில் என்கிறதான ஒரு செய்தி. ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு வழிபாடு மன்னாரில் சிறப்புற நடந்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. நெல்விலை தொடர்பாக இனி பிரச்சனைகள் எழாது, ஜனாதிபதி அன்ருகுமார்.
மீண்டும் ஒருபோதும் நெல் விலை தொடர்பில் பிரச்சனை ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கட்டைக்காட்டில் பொது மண்டபத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சுவரொட்டி என்கிறதான ஒரு செய்தி. 122 கிலோ கஞ்சா பணத்துடன் சந்தேக நபர்கள் 2 கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. மருத்துவருக்கு கொலை மிரட்டல் நடவடிக்கை எடுக்காத போலீசார் போலீஸ் மாதிபரின் கவனத்துக்கு கொண்டு சென்றது மருத்துவர் சங்கம். தமிழரசு கட்சியின் தேர்தல் பணிமனை திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பெண் வேடமணிந்து திருடிய 4 கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அதிகாரத்தை கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. புலனறுவையில் ஜனாதிபதி அனுர. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதல் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். புலனறுவையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிகாரத்தை கைப்பற்ற பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பயங்கரமான செயல் 2019 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை என்று நடந்தது. கடந்த 5.5 வருடங்களாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதாகும். 2019 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கும் அதை தொடர்ந்து வந்த அரசாங்கத்திற்கும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் நோக்கம் இருக்கவில்லை. பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் தற்போதைய என்பிபி அரசாங்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கு படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் என்ற செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பெண்கள் போல் வேடமணிந்து இனிவில் மஞ்சத்தடி முருகன் தேர் திருவிழாவில் திருட்டு 4 பேர் கைது என்று ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் தும்பளையில் பெண் அடித்து கொலை, களவுக்கு சென்ற இளைஞன் கொடூரம். யாழ்ப்பாணம் தும்பளையில் தனிமையில் இருந்த பெண் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக தபால் மூல வாக்களிப்பு 4 நாட்கள் மாத்திரமே இடம்பெறும். தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29 தேதிகளில் மாத்திரம் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவால் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையை முன்னிட்டு நெடுங்கணியில் மின்சாரம் துண்டிப்பு, பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு. சாகவச்சேரியில் விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும், இனவாத அரசியலில் ஈடுபட்டவர்கள் தற்போது குழப்பமடைந்திருக்கிறார்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. இனவாத அரசியலில் ஈடுபட்டவர்கள் தற்போது நெருக்கடியான நிலையில் குழப்பமடைந்திருக்கிறார்கள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். வவுனியா நெடுங்கணி கலாச்சார மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் என்றும், வடமராட்சி உடுத்துறையில் வாழ்வெட்டு தாக்குதல், குடும்பஸ்தர் படுகாயம், தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனாதிபதி வெளியிட்ட சர்ச்சை கருத்து, தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடுகின்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட சர்ச்சை கருத்து தொடர்பில் ஆராய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று திங்கட்கிழமை கூட உள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் போதை மாத்திரைகளுடன் நுணாவிலில் இளைஞன் ஒருவர் கைது, டெங்கு சிக்கன்குனியா நோய்கள் பரவும் அபாயம், பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவிப்பு. தற்போதைய மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமில் புதுகொட தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும், பாராளுமன்ற செலவினங்களை கணக்காய்வு செய்ய அரசு தீர்மானம், ரூபாய் 240 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் வெளிநாட்டவர் கைது, வரி விதிப்பின் எதிரொலி, அமெரிக்காவுக்கு நாளை இலங்கை பிரதிகள் விஜயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கை சிஐடியிடம் கையளிப்பு, 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடியிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் 2025 5ஆம் மாதம் 6ஆம் தேதி வாடகை அடிப்படையில் வாகனத்தை பெற்றுக் கொள்ளுதல். 2025 5ஆம் மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான கடமைகளின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிர்வாக எல்லைக்குள் உள்ளடங்குகின்ற வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தேர்தல் பணியார் குழுவின் போக்குவரத்து தேவைகளுக்காக தனியார் வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கு அமைவாக வாடகை அடிப்படையில் இருவித பாவனை, அதாவது டியூவல் பர்பஸ் உடைய 8 தொடக்கம் 14 ஆசனங்களை கொண்ட வேன் வாகனத்தை வழங்க விரும்புபவர்களை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் போக்குவரத்து பிரிவில் 2025 4/25 தேதிக்கு முன்னர் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் 6 மனமே 6, சென்னைக்கு 6வது தோல்வி, மும்பைக்கு ஹேட்ரிக் வெற்றி என்று ஐபிஎல் தொடர்பான செய்தி. 18வது ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியிலே சென்னை மற்றும் மும்பை அணிகள் 2வது தடவையாக மோதிக்கொண்டன. இந்த போட்டியிலே மீண்டும்
6வது தோல்வியை சந்தித்து சென்னை அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறுகிறார்கள். தொடர்ச்சியாக 3 வெற்றிகளை பெற்று ஹேட்ரிக் வெற்றியை மும்பை இந்தியன்ஸ் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சட்டவிரோதமான 1200 சிகரெட்டுகள் மீட்பு, ஒருவர் கைது, விவசாய உற்பத்திகளை அற்ப விலைக்கு விற்பதை அனுமதிக்க மாட்டோம் ஜனாதிபதி அனுர, மீண்டும் ஒருபோதும் நெல் விலை தொடர்பில் பிரச்சனை ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புலனறுவையில் நேற்று தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சட்டவிரோத மணல் கடத்தல், சுட்டுப்பிடித்த போலீசார், 2 கைது. மன்னாரில் சம்பவம். மன்னாரில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனத்தை சுட்டுப்பிடித்த போலீசார் 2 கைது செய்திருக்கிறார்கள். மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை கடமையில் ஈடுபட்ட அடம்பன் போலீசார் இடைமறித்த போது போலீசாரின் சமிக்கை கட்டமைப்பை மீறி போலீசார் மீது வாகனத்தால் மோதி செல்ல முற்பட்ட போதும் குறித்த டிப்பர் வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்த போதும் குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டது. இதன்போது குறித்த டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் ஏற்றி செல்லப்பட்ட மண் மற்றும் உபகரணங்கள் காணப்பட்டதோடும் அவை மீட்கப்பட்டதாக அடம்பன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், வடமாகாண ஆளுநரை சந்தித்த ரவிகரன் எம்பி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, அதேபோல நுவர்லியாவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அசௌகரியம். சுற்றுலா தலமான நுவர்லியாவிற்கு தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். இதில் ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வசந்த கால கொண்டாட்டம் நடைபெறுவதால் அதிகளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இயற்கையில் சூழ்ந்த நுவர்லியா தற்போது எங்கும் குப்பை குவியல்களும் பிளாஸ்டிக் கழிவுகளும் நிறைந்து காணப்படுகிறது. எனவே சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடங்களில் தேவைக்கேற்ப குப்பை தொட்டிகளை வைப்பது அவசியம் என்று அப்பகுதி மக்கள் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் அரிசியால் உருவாக உள்ள புற்றுநோய் பக்க விளைவுகளை அதிகம் ஆசிய நாடுகளுக்கு ஆய்வில் அதிர்ச்சி தகவல். ஆசிய நாடுகளின் மக்கள் தொகையில் கோடிக்கணக்கான பேருக்கு 2050ஆம் ஆண்டில் புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படும் அபாய நிலை உள்ளது என ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும், புதிய மனிதா பூமிக்கு வா, மனிதர்களுடன் ரோபோக்கள் பங்கு பற்றிய மரதனோட்டம் சீனாவில் சிறப்பாக நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், எனது மரணம் உலகிற்கே கேட்கும், இஸ்ரேல் தாக்குதலில் காசா பெண் பத்திரிகையாளர் பலி. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவுகளை புகைப்படங்களின் மூலம் உலகிற்கு காட்டிய காசாவை சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் பாத்திமா ஹசவுனா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாத்திமாவுக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இந்த சோகமான நிகழ்வு நடந்திருக்கிறது. கடந்த புதன்கிழமை வடக்கு காசாவில் நடந்த இஸ்ரேல் தாக்குதலில் பாத்திமா மற்றும் அவரின் குடும்பத்தினர் 10 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதில் அவரின் கர்ப்பமான சகோதரியும் அடங்குவார். நான் ஒரு செய்தியாக இருக்க விரும்பவில்லை. எனது மரணம் உலகிற்கே கேட்கும்படியும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும்படியும் இருக்க விரும்புகிறேன் என பாத்திமா ஒரு முறை இணையத்தில் பதிவிட்டதை பலரும் நினைவு கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தேயிலை ஏற்றி சென்ற டிப்பர் விபத்து, 3 காயம் என்று ஒரு செய்தி. பிரதமர் ஹரணி அமரசூரியா வவுனியாவுக்கு விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பிரதான ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தியில் வீழ்ச்சி, மத்திய வங்கி தகவல். நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களான தேயிலை, தென்னை மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உண்மை வெளிப்படும் தருணம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், இணைய செய்திகளாக கருணா ஊழல்வாதி, பிள்ளையான் கடத்தல்காரன், பிரபாகரன் தம்மை கொன்று விடுவார் என்ற அச்சத்திலேயே எம்மிடம் சரணடைந்தனர் சரத் பொன்சேகா விலாசல். பிள்ளையான் கருணா இருவரும் ஊழல் ஆட்கடத்தல் செய்துவிட்டு பிரபாகரனுக்கு பயந்து அங்கிருந்து ஓடி வந்தவர்கள். இவர்கள் உண்மையான வீரர்கள் இல்லை என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டி ஒன்றிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரபாகரன் ஒருபோதும் ஊழல் மோசடிகளை ஆதரிக்காத ஒருவராகவே இருந்திருக்கிறார். நிதி மோசடி செய்பவர்கள், துரோகம் செய்பவர்களுக்கு அவர் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கினார். கருணாவின் ஊழல்கள் தொடர்பில் அறிந்த பிரபாகரன் அவரை கிளிநொச்சிக்கு அழைத்த போது அவர் அங்கு கொன்று விடுவார் என்று தப்பியோடிய நபர்தான் இந்த கருணா. இதேவேளை பிள்ளையான் 150 பேருடன் சுங்காவில் பகுதியில் முகாம் ஒன்றில் இருந்தார். நாங்கள் அவர்களை எம்மிடம் சரணடையுமாறு கோரினோம். அவர்கள் சரணடைந்தவர்களில் 80 பேர் வரையிலானோர் 13 வயதுக்கும் குறைவானவர்களாகவே இருந்தனர். அவர்களை ICRC-யிடம் ஒப்படைத்தோம். எஞ்சியவர்களை நாங்கள் பாதுகாப்பு வழங்கி பாதுகாத்துக் கொண்டோம். ஆகவே பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை, ஆட்கடத்தல்கள் மாத்திரமே செய்திருக்கிறார். இவர்கள் உண்மையான வீரர்கள் இல்லை. பிள்ளையான் கருணா இருவரும் ஊழல் செய்துவிட்டு புலிகளுக்கு மேலிருந்த பயத்தில் அங்கிருந்து வந்தவர்கள். விடுதலை புலிகள் அமைப்பால் கிழக்கை சேர்ந்த
ரமேஷ் என்பவர் இருந்தார். அவர் கருணாவை விட மிக திறமையானவர். அவருடன் நாம் கிழக்கில் போரிட்டு இருக்கிறோம். இது இவ்வாறு இருக்க இப்போது இவர்களை வீரர்கள் என்று கம்மன் பிலோ போன்றோர் கூறுகின்றனர். கம்மன் பிலோ எதுவும் தெரியாதவர், யுத்த காலத்தில் எங்கேயோ இருந்தவர், இப்போது வந்து ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படியான ஒருவரை வீரர் என்று கம்மன் பிலோ போன்றவர்கள் கூறுவது தெற்கில் உள்ளவர்களுக்கே வெட்கக்கேடான விடயம் என்று இந்த கருணா மற்றும் பிள்ளையான் தொடர்பிலே சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே, அதே நேரம் பிரபாகரன் மற்றும் புலிகள் அமைப்பு தொடர்பாக அவர் கூறிக்கக்கூடிய உண்மைகளும் காலம் சென்றாலும் சில உண்மைகள் மறைக்கப்பட முடியாது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி கல்வி சீர்திருத்தங்கள் அடுத்த ஆண்டில் அறிமுகமாகும். பிரதமர் ஹரிணி உறுதி. துரிதகதியில் இடம்பெறும் வாக்குச்சீட்டு அச்சீட்டு பணி, அரச அச்சகமா அதிபர் தகவல், மக்களை அச்சுறுத்தி வாக்கு வாங்கும் ஜனாதிபதி முஜிபுர் ரஹ்மான் எம்பி சாடல் என்ற ஒரு செய்தியும், ஆளுங்கட்சியின் பிரச்சார அலுவலகத்துக்கு தீ வைப்பு, கிளிநொச்சி முரசுமோட்டையில் சம்பவம். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் முரசுமோட்டை வட்டாரத்துக்காக 3 நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார அலுவலகம் மீது நேற்று அதிகாலை இனந்தெரியாதோரால் இந்த தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு விரைந்த கிளிநொச்சி போலீசார் மற்றும் மாவட்ட தடவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிலோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதிகாரத்தை கைப்பற்றவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஜனாதிபதி என்ற தெரிவிப்பு. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, சங்கிலியர்த்த குற்றச்சாட்டில் பெண் வேடமிட்டு ஆண் உட்பட 4 ஜாலில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தவறான முடிவெடுத்து ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. 31,000 பட்டதாரிகள் அரசு சேவையில் உள்ளீர்ப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை, ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் கையளிப்பு, விசாரணைகள் தொடர்கிறது சிஐடி சிறப்பு குழு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 6 ஆண்டுகள் நிறைவு, கொல்லப்பட்டோரை நினைவு கூறும் நிகழ்வுகள் நாடு முழுவதும் ஏற்பாடு என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தலில் ஆர்வம் காட்டாத மக்கள் பௌரல் அமைப்பு சுட்டிக்காட்டு. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்ய பிரேரணை என்கிறதான ஒரு செய்தி. திருடுவதற்கு தடையாக இருந்ததால் தும்பளையில் பட்டப்பகலில் மூதாட்டி அடித்து கொலை என்கிறதான ஒரு செய்தி. வேட்புமனுக்கள் நிராகரிப்பு, வழக்குகள் என்று விசாரணை. மறிக்க மணலுடன் ஓடிய டிப்பரின் மீது துப்பாக்கி சூடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். 6 வருடங்களுக்கு பின்பும் வலி நிச்சயம், நீதி நிலைநாட்டப்படும், உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்தில் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. 6 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வலி அப்படியே உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடனும் கிறிஸ்தவ சமூகத்துடனும் உண்மையையும் நீதியையும் தொடர்ந்து தேடும் அனைத்து குடிமக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கின்றோம். ஒரு அரசாங்கமாக நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. ஒகைனுடன் பிரேசில் பிரஜை கைது என்கிறதான ஒரு செய்தி. உண்மையை கண்டறிவதற்கு வேற்றுமைகளை களைவோம், சஜித் தெரிவிப்பு. விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ராமர் பாலத்தின் அருகே இலங்கை சுற்றுலா திட்டம், இந்திய ஊடகம் செய்தி. அமெரிக்க வரி விவகாரம், வாஷிங்டனுக்கு நாளை இலங்கை குழு பயணம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரி குறித்து கலந்துரையாடுவதற்கு இலங்கை பிரதிநிதிகள் குழு நாளை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தொழிலமைச்சர் அனில் ஜாயிந்த குறிப்பிட்டுள்ளார். 31,000 பட்டதாரிகள் அரசு சேவையில் உள்ளிப்பு. 31,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் சேர்ப்பதற்காக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவி வருகிறது டெங்கு சிக்குன்குனியா. நாட்டில் பல பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா பரவும் அபாயம் அதிகம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சூதாட்டத்தில் தகராறு, இளைஞன் கொலை என்பது ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. புதிய நுளம்பு இனம் இலங்கையில் கண்டறிவு. தமிழரசு கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு என்கிறதான ஒரு செய்தி.
தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஆசாத் மௌலாவிடம் விசாரணை செய்யுங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. 50 வழக்குகள் தாக்கல், அரசாங்கம் நடவடிக்கை. 15 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ரவி கருணாநாயக்கவால் தன்னபர் பிரேரணை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டறிவது அவசரமான விடயம், இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கியமான சூத்திரதாரிகள், அந்த தாக்குதலுக்கு உதவியர்கள் யார் என்பதை கண்டறிவது அவசர விடயம் என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தெரிவித்துள்ளது. மஹிந்தவின் காலத்திலேயே கிழக்கில் பெரும் அபிவிருத்தி, நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. செயலின் நடைமுறையால் தபால் திணைக்களத்துக்கு இழப்பு என்கிறதான ஒரு செய்தி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 6508 பேருக்கு ஓய்வூதியம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. கிளிநொச்சியில் 66 பேர் தெரிவுக்கு 659 பேர் களத்தில் என்கிறதான ஒரு செய்தி. மன்னார் மறை மாவட்டத்தில் ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நெல் கொள்வனவுக்காக ரூபாய் 500 மில்லியன். 1010 போதை மாத்திரைகளுடன் நுணாவிலில் இளைஞர் கைது என்கிறதான ஒரு செய்தி. பிள்ளையானை தண்டித்து புலம்பெயரிகளை திருப்திப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், நாமல் ராஜபக்ஷ கூக்குரல். ஸ்டேலிலை பலஸ்தீனமே தடுமாறிய ஆளும் கட்சி எம்பி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பிரபாகரன் தங்கியிருந்தாராம் கட்டிடத்துக்கு தீ வைத்த நபர். மகரகம நகரின் மைய பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றின் பாதுகாப்பு நிலையம் தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருந்த நிலையில் தீ வைத்தவர் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரன் அங்கு தங்கியிருந்தார் என்பதாலேயே தீ வைத்தேன் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் மாத்திரை பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதானவர் என்றும் அந்த கட்டிடத்தின் பாதுகாப்பு அதிகாரி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மகரகம நகரின் மைய பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்களை கொண்ட கட்டிடத்தின் பாதுகாப்பு நிலையமே நேற்று முன்தினம் தீ வைக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாள் என்பதனால் அந்த கட்டிடத்தில் இயங்கிய நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன என்றும் பாதுகாப்புக்காக இந்த நபர் மட்டுமே கட்டிடத்தில் தங்கியிருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. பாதுகாப்பு உத்தியோகத்தர் தங்கி கடமையில் ஈடுபடும் பாதுகாப்பு நிலையமே தீ வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த படுக்கை, ஒரு மேசை, நாற்காலி, பல புத்தகங்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் துணிகள் என்பன எரிந்து நாசமாகியுள்ளன. சம்பவத்தை அடுத்து கோட்டை தீயணைப்பு பிரிவு சம்பவ இடத்துக்கு சென்று தீயை கட்டுப்படுத்தியுள்ளது. சந்தேக நபரை கைது செய்து விசாரித்த போது அவர் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் உட்கொண்டிருந்தமையும் சுயநினைவற்ற நிலையில் நடந்து கொண்டமையும் தெரிய வந்துள்ளது. விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரன் தங்கியிருந்ததாலேயே பாதுகாப்பு நிலையத்துக்கு தீ வைத்தேன் என்று அவர் விசாரணையில் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மருத்துவ அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டு மருத்துவ அறிக்கை பெற்றுக்கொண்ட பின்னர் போலீசாரால் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார் என்று கொழும்பு இணைய ஊடகம் என்று செய்தி வெளியிட்டுள்ளது என்றதானது செய்தி தொடர்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி ISIS இயக்கமே மைத்ரிபால தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தியாகத்தின் தாயை அன்னை பூபதி அரியநேந்திரன் சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவேளை காத்திருக்கின்றது. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.